மது மீதான கட்டுப்பாடுகளில் டாஸ்மார்க்னு ஒரு நிறுவனம் கண்டிப்பாக தடைகள் விதிக்காத பட்சத்தில் இப்போ ஆல்ரெடி என்னென்ன விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்குங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சாலும், சமீப காலமாக காவல்துறையின் மீது பொதுமக்களுக்கும் சரி, மது பிரியர்களுக்கும் ரொம்ப அவநம்பிக்கை உருவாகிக்கிட்டே இருக்குது. அது இதோடு நிற்காது. மேபி அடுத்த கட்டத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பக்கெட்டு காசு வாங்கிட்டு பிளாக்கில் சரக்கு விற்க விட்றீங்க, இந்தாண்ட குடிச்சிட்டு வந்தால் வண்டியை பிடுங்கிட்டு எங்கள்கிட்டயே காசையும் பிடுங்குறீங்க, இது என்ன நியாயங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப மோசமான நிலைக்கு அடிக்ட் போயிட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கை கலப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கூட உருவாக்கிறோம். அத்தோடு நிற்காது. அடுத்தது அந்த மது பிரியர்கள் அரசாங்கத்தை நோக்கியும் கேட்பாங்க. அரசியல்வாதிகள் நீங்களே சாராயால வச்சு தயாரித்து எங்களை குடிக்க வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸோ வண்டியை பிடிச்சி ஃபைன் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி தவறான சமுதாயம் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் ஆகிரும். அரசாங்கங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு மதுவின் மீதான கட்டுப்பாடுகளை விதிக்காத பட்சத்தில் ஒரு தவறான சமுதாயம் உருவாக்குறதுக்கு வழிவகையாகிடும். பார்த்து கொஞ்சம் அதன் மீது கட்டுப்பாடுகளை விதித்து பூரண மதுவிலக்கை நோக்கி அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள பூரண மதுவிலக்கை நோக்கி போகிறதுக்கான வழிவகையை செய்யுங்கிறதுக்காக தான் சின்ன வேண்டுகோளான பதிவு. நன்றி, வணக்கம்.